Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருப்பூர் மாநகராட்சியில் வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடையணிந்து சாலை மறியலில் ஈடுபட்ட போது அதிமுக கவுன்சிலர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் அராஜகத்தை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வைக்கப்பட்டுள்ள திருமண மண்டபத்தின் முன்பு பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், அதாவது இன்று காலை மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பதை தொடர்ந்து அவர்களுக்கு பதில் அளிக்காததால் மாமன்ற கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் உடனடியாக கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவரது அறைக்கு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர்கள் அந்த திமுக அரசின் காவல்துறை, அதாவது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் என்றும் பாராமல் அவர்களை குண்டுக்கட்டாக தரதரவென இழுத்து கைது செய்து ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். மேலும் அந்த தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு தண்ணி கூட வெகு நேரமாக கொடுக்காமல் இருந்துள்ளனர். மேலும் இதை தொடர்ந்து இதை கேள்விப்பட்ட ஆங்காங்கே உள்ள அதிமுகவினர் திரண்டு அந்த திருப்பூர் பெருச்சிபாளையத்தில் உள்ள தனியார் மண்டபம் முன்பு திரண்டனர். மேலும் இதை தொடர்ந்து அதிமுகவினர் அங்கு கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள், திருப்பூர் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆனந்தன், திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் உட்பட அனைவரும் அங்கு கூடினர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் சிறு பரபரப்பாகவே காணப்பட்டது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.